Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பொட்டேட்டோ பால்ஸ். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு panல நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்க சின்ன பீசஸா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை பாயில் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா குக்கர்ல கூட பாயில் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷர் இல்லைனா ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டி கூட இல்லாத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நல்லா கலர் கிடைக்கும் உங்களுக்கு. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் பொட்டேட்டோஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுத்து நம்ம இதை பால்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சைஸ் பாலாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க, எந்த கிராக்கும் இல்லாமல். இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்க மாவு வச்சு பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இன்னைக்கு டோட்டலாக 23 பால்ஸ் வந்திருக்கு, 3 பெரிய உருளைக்கிழங்குக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் மைதா மாவில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலை ஃபர்ஸ்ட் மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க மைதா மாவை. அடுத்து நம்ம கொஞ்சம் சேமியாவை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பால்ஸை நம்ம அதில் உருட்டிக்கலாம். சேமியா ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் சேமியா இல்லைன்னா நீங்கள் ரஸ்கத்தூளில் கூட நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்க பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கிறப்போ பால்ஸை மெதுவாக ட்ராப் பண்ணிக்கோங்க. உடையாத மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரிமைனிங் இருக்க பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ பால்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபி நல்லா சூடாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால்ஸ் நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in the next video.